வெல்கம் டு சிவா அருண் டிவி. ரொம்ப எனர்ஜியாக இருக்கேங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியான ஒரு விமனை தான் நம்ம சந்திக்க வந்திருக்கோம். இவங்களை வந்து நம்ம எல்லா ஃபீல்ட்லேயும் வந்துட்டு சினிமா ஃபீல்டில் மட்டும்தான் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூடியூப் ஃபீல்டில் ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. ஸோ ரியல் லைஃப் லேடி சூப்பர் ஸ்டார் தான் நம்ம சந்திக்க வந்திருக்கோம். பாசிட்டிவிட்டி 8 சேனலுடைய அட்மின். ஸோ அவங்க யாருங்கிறத நம்ம இன்னைக்கு கிளியராக பார்க்கலாம். வாங்க மேடம். வணக்கம். வணக்கம். லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப கான்ட்ரவர்சியான வேர்டை சொல்லிட்டாரு. ஐம் ஜெயந்தி வாசுங்க. ஐம் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர் சொல்கிற அளவுக்குலாம் பெரிய ஆள் இல்லை. ஐம் மேக்கப் ஆர்டிஸ்ட், பியூட்டிஷியன். என்ன ஒரு 4000 ஸ்டூடெண்ட்ஸை கிராஜுவேட் பண்ணியிருக்கேன். ஸ்டேட் அவார்ட் வாங்கியிருக்கேன் மேக்கப்புக்காக. அண்ட் 600+ ப்ரைடல் மேக்கப்ஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஐம் அ விமன் ஆண்டர்ப்ரனர். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லிட்டேன். அண்ட் எனக்கு ஒரு பையன் இருக்காரு, 6th படிக்கிறாரு. ஓகே, ரொம்ப எனர்ஜியா இருக்கீங்க மேம். இன்னைக்கு ரம்ஜான் வேற. ஆமாங்க, ரம்ஜான் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, இருந்தாலும் நீங்க என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணீங்க, ப்ளஸ் நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து எண்டு வரைக்கும் நான் சொன்னா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுவும் ரம்ஜான் அன்னைக்கு, இந்த பெருநாள் அன்னைக்கு நான் இதை பேசுறேன் அப்படின்னா அது இந்த யூனிவர்ஸோட ஒரு இதுதான். ஏன் அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக என்னை பார்த்து ஜட்ஜ் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து முஸ்லிம், எங்கள் அப்பா ஹிந்து. ஸோ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்லிடலாம். 40 years முன்னாடி அவங்க 2 பேரும் லவ் மேரேஜ். எனக்கு ஒரு அண்ணா, நான். ஸோ அந்த காலத்தில் ஒரு ஹிந்து முஸ்லீம் சேர்ந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக ஃபேமிலியிலேருந்து ஐசோலேட் பண்ணிட்டாங்க எங்களை. எங்கள் அப்பா அவரோட ஹார்ட் ஒர்க்கில், சும்மா சொல்லக்கூடாது, எங்கள் 2 பேர் அன்னைக்கே கான்வெண்ட்டில் படிக்க வச்சு, நான் PhD டெக்கில் படித்தேன், எங்கள் அண்ணா GRD. ஸோ நல்ல எஜுகேஷன் கொடுத்தாரு. சொத்து பெருசாக எங்கள் அப்பானால் சேர்த்தி வைக்க முடியல. ஆனால் எங்கள் அப்பாவோட சொத்து நாங்கள் 2 பேர் தான். எங்கள் 2 பேரை நல்லா படிக்க வச்சார். எங்கள் அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவார், அவரை பற்றி பேசினா I'll get emotional. அடிக்கடி ஒன்று சொல்லுவார், எதை வேணால் யார் வேணால் எடுக்கலாம். அது இப்போ ஒரு படத்தில் கூட அந்த டயலாக் ரொம்ப ட்ரெண்டிங். எஜுகேஷனை மட்டும் யாரும் எடுக்க முடியாது, நீ நல்லா படிசாமி, அது உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொன்னார். அதுதான் என்னை காப்பாற்றிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே. ஸோ எடுத்தோன்னா அவருக்கு வந்து பயங்கர ஹைக்கில் தான் வீடியோ போகணுன்னு நினைக்கிறாரு. ஏன்னா என்றைக்குமே ஒரு யூடியூப் வீடியோ ஃபஸ்ட்டு 2 minutes நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா அந்த வீடியோ ஹிட் ஆயிரும். ஸோ அதுக்கு தான் அவர் கான்டென்ட் கொடுக்க வைக்கிறாரு. நான் கொடுக்குறேன். என்னோடய லைஃபே உங்களுக்கு ஒரு கான்டென்ட்டாக மாறட்டும். யாராவது ஒருத்தர் மோட்டிவேட் ஆனிங்கன்னா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி வளர்கிறேன். நான் பிடெக் படிச்சிருக்கேன், PhD டெக்கில். ஸோ அதுக்கப்புறம் பேசிக்லி நான் ஒரு MNC கார்ப்பரேட்டில் ப்ளேஸ் ஆகிறேன். அதுக்கப்புறம் அரேஞ்ச்ட் மேரேஜ் எனக்கு வந்து நடக்குது. இட் டென்ட் ஒர்க் அவுட். நிறைய ட்ராஜடி ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்தால் இதிலிருந்து நம்ம ரிலீவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அடிஷ்னல் ஃபேமிலி கோட் போயிட்டேன். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் அப்படியே இதாச்சு. அப்போ என்ன ஆகும்னா, 2 ஃபேமிலியுமே, அதாவது நான் சின்ன வயசில் எப்படி எங்கள் அப்பா அம்மா ஃபேமிலியால் ஐசோலேட் ஆனேனோ, அதே மாதிரி நான் எடுத்த இந்த ஸ்ட்ராங் டிசிஷனால் நானும் என் குழந்தையும் ஐசோலேட் ஆகிட்டோம். 2 பக்கமே எங்களுக்கு கேட் போட்டாங்க. கேட் போட்டாங்களா இல்லை நாங்கள் கம்ஃபர்ட்டாக இல்லையா, இப்படி வேணால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்னைக்கு தனியாக ஆகுறோமோ அன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் எனர்ஜி ஸ்ட்ராங் ஆகிடும். என்ன மாதிரி இருக்கிற பல பேர் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க, ஐயோ நம்மளுக்கு யாரும் இல்லையே, நம்ம தனியாக இருக்கமே அப்படின்னு. தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. நீங்கள்லாம் ரொம்ப கிஃப்டட். ஏன் தெரியுமா, நீங்களே உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிப்பீங்க. நான் அப்படி தான் ஆக்கிக்கிட்டேன். ஒரு அண்ணாமலை சீன் மாதிரி என் லைஃப்பில் ஒரு நாள் ஒன்று நடந்தது. என்னோட லைஃப் பார்ட்னரோட ஒரு இஷ்யூ. அந்த அன்றைக்கி அவங்க வந்து என்னை சேலஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ நான் வந்து திருப்பி சேலஞ்ச் பண்ணுறேன். விச் வாஸ், நாங்கள் ஒரு டெனண்ட் வீட்டில் இருந்தோம் சார். அப்போது ஒரு கான்ட்ரவர்சியில் இந்த வீடு கடையெல்லாம் ஒன்று காலி பண்ணி ரோட்டில் நிறுத்துவேன், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் த்ரெட்னிங், அந்த மாதிரிலாம் சிலது போச்சு. அப்போ நான் ஸ்னாப் பண்ணி ஒரு சேலஞ்ச் பண்ணேன். நான் எங்கே இருக்கணும், அது வீடாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, அது என்னோடய ஓன் ப்ராப்பர்ட்டியாக வாங்கி நான் வாழ்ந்து காமிப்பேன். ஏன்னா உங்களோடதுன்னு இருந்தால் அதில் இருக்க தைரியமே வேறு. ஸோ அது நடந்தது. ஸோ சொந்தமாக ஒரு வீடு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த அகாடமி ஒரு பழைய மாவு மில். அதை நான் இந்த மாதிரி ரெனோவேட் பண்ணி மாற்றிருக்கேன். திஸ் இஸ் ஆல்சோ மை ஓன் ப்ராப்பர்ட்டி. அண்ட் இன்னும் கமர்ஷியலான ஏரியாவில் ஒரு 2500 square feet ஒரு ஓன் பில்டிங் வாங்கினேன் ஆஸ் அ லேடிஸ் ஹாஸ்டல். டியூ டு சர்டன் ரீசன்ஸ் அதை நான் இப்போ லீஸ் கொடுத்துட்டேன். ஸோ நான் சொன்னதை நான் செஞ்சுட்டேன். இதுக்கு காரணம் நான் தனியாக இருந்தது தான் சார். தனிமை உங்களை எந்த அளவுக்கு மாற்றிருக்கு? எஸ், பிகாஸ் தனியாக இருந்தால் இண்டிபெண்ட்டாக யோசிக்க முடியும்.
இண்டிபெண்ட்டாக டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். எல்லாரும் லேடிஸை வந்து ஜட்ஜ் பண்ணுறத முதல் நிறுத்திடுங்க. ஓகே, அவங்க பண்ணுற ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், அவங்க கூட இவங்க இருந்தால் நல்லவங்க, அவங்க கூட இவங்க இல்லைன்னா கெட்டவங்க, அப்படி அந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படியெல்லாம் ஒரு லேடியை தயவு செஞ்சு ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. அந்த லேடியோட லைஃப் ஸ்டைல், அவங்க எந்த தீக்குள்ளே நின்றுட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஓகே, சூப்பர் மேம். இப்போ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் நிறைய உங்களோட சேனலில் நான் பார்த்துருக்கேன். என்னென்ன மாதிரியான பிஸ்னஸ் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் என் சேனலை பற்றி சொல்லிடுறேன். சொல்லுங்க. பயங்கரமான ஒரு டிப்ரெஷனில் தான் ஆரம்பித்தேன். பாசிட்டிவிட்டி 8 நான் டேட்டு கூட போட்டிருப்பேன் என்னோட சேனலை. ஸ்பிரிச்சுவலி நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனுங்க. என்னதான் அம்மா இஸ்லாத் முறைப்படி இருந்தாலும் எனக்கு ஸ்பிரிச்சுவலி நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். ஸ்பிரிச்சுவல் கான்டென்ட்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான். ஆனால் என்ன அந்த கடவுளோட ஒரு அனுகிரகமானு தெரியல, நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்டென்ட் பேசினாலும் அது மோட்டிவேஷனல் வீடியோவாக மாறிடும். அது அப்படி மாறி 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 என்ன ஆயிடுச்சுன்னா, பயங்கரமான விமன் ஃபேன் பேஸ் எனக்கு வந்துருச்சு. அக்கா வாய்ஸ் கேட்கணும், மேமோட வாய்ஸ் கேட்கணும், ஜெய்மா பேசுறது நாங்கள் கேட்கணும்னு மாறிட்டாங்க. வேர்ஜினா உங்களுக்கு தெரியும், ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த டைமில் கொண்டு வரதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. இப்போல்லாம் பெய்ட் பார்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. இப்போது எனக்கு 1,80,000 இருக்காங்க ஆஸ் ஆன் டுடே. வேர்ஜின் ஃபாலோவர்ஸ் தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொல்லாமல் ஆரம்பித்த ஒரு சேனல். ஆனால் என்னோட கெரியர் எப்படி ஆரம்பிச்சுன்னா, சின்ன வயசுலேருந்து ஒரு பியூட்டிஷியனாக இருக்கணும். யாராவது பியூட்டி பார்லர் போகிறாங்க, ஏதாவது ஒரு ஆன்டி ஃபேஷியல் போகிறாங்கன்னா நான் குடுகுடுன்னு அவங்க கூட ஓடிடுவேன். ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன்னா கல்யாண பொண்ணு கூடவே அந்த ரூமில் இருக்கிறதுக்கு ஆசைப்படுவேன். ஏன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் வருவாங்க, அவங்க எப்படி சாரீ கட்டியிருக்காங்க, அவங்க என்ன மாதிரி திங்ஸ் கொண்டு வராங்கன்னு பார்க்குறதுக்காகவே. நம்ம அடி மனசில் என்ன ஒரு ஆசை இருக்கோ அது நடக்கும்னு சொல்லுவாங்க. அது நடந்துச்சு. நான் வந்து ஒரு கார்ப்பரேட்டில் ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டே பியூட்டிஷியன் கோர்சஸ் படித்தேன். நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு விஷயத்தை கற்றுக்காமல் இருக்கிறதுக்கு, செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்கள்லாம் காரணம் தேடிட்டு இருக்கீங்கல்ல, அதை முதல் நிறுத்திடுங்க. நீங்கள் அதை செய்யணும்னு நினச்சிட்டா ரீசன்ஸே கிடையாது, செய்யணும், சாய்ஸே இல்லை. ஷிஃப்ட்டு பார்த்துட்டு, ஷிஃப்ட்னா 6 o'clockலேருந்து 2 o'clock வரைக்கும். அங்கே ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு பல்லடம்லேருந்து காந்திபுரம் வந்து பியூட்டிஷியன் கிளாஸ் படிப்பேன். சரிங்களா? இங்கே 8 o'clock முடியும். முடிஞ்சோன்னா அங்கே போய் வீட்டில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு காலையில் ஷிஃப்ட்டுக்கு போவேன். பி ஷிஃப்ட்னா காலையில் இங்கே வந்துட்டு மத்தியானம் ஷிஃப்ட்டுக்கு போவேன். நினச்சா, முடிவு பண்ணால், பிடிவாதம் இருந்தால் எதுனாலும் சாதிக்க முடியும். அப்போ பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிக்கிறேன். ஒரு மலை கிராமத்துக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சலூன் ஆரம்பித்தேன். 9 வருஷம் அங்கே தான் அந்த பியூட்டி பார்லர் வச்சுருந்தேன், கணுவாயில். எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க. காந்திபுரம், ஆர்எஸ்புரம், டவுன் ஹால்னு நீ சூஸ் பண்ணுவேன்னு நினச்சேன். ஏன்னா அந்த பேட்சில் நான் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டூடெண்ட். என்னோட குருவே கேட்டாங்க, ஏம்மா உனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா? இருந்தது தான், நாங்கள் வேணால் கூட லோனுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நீ கமர்ஷியல் ஏரியாவில் வைமா அப்படின்னு. இல்லை மேம், எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நம்ம நல்ல சர்வீஸ் கொடுத்தோன்னா எங்கேனாலும் கிளைண்ட்ஸ் வருவாங்க, எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னோடய கடை அந்த ஏரியாவோட லேண்ட்மார்க்காக மாறிச்சு. ஜேஎஸ் பியூட்டி பார்லர் கிட்டே இருக்கேன், ஜேஎஸ் பியூட்டி பார்லர் கீழே நிற்கிறேன், ஜேஎஸ் பியூட்டி பார்லருக்கு கீழே இருக்க நகை கடைன்னு மாறிச்சு. ஸோ அந்தளவுக்கு எனக்கு ரம்ஜான் கிடையாது, தீபாவளி கிடையாது, சண்டே கிடையாது, எப்போவுமே நான் அந்த கடையில் இருப்பேன். இதில் என்ன உனக்கு பெருமை அப்படின்னா, இது சாதாரண விஷயம் கிடையாது. பியூட்டிஷியனாக இருக்கவங்களுக்கு தெரியும். ஒரு கை குழந்தையும் வச்சுட்டு நான் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னை நான் அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொரு இடமா தேடி 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 போய் நான் என்னை அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸ்கின், ஹேர், மேக்கப், ஹேர் கட்டிங், ஹேர் ட்ரெஸ்ஸிங்னு நிறைய கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு மென்டாராக மாறினேன். என்கிட்ட நிறைய பேர் படிக்க வந்தாங்க. ஸோ அப்படி உருவானது தான் இந்த அகாடமி. படிக்க வந்தவங்களுக்கு தங்க இடம் வேணும்னு உருவானது என்னோட ஹாஸ்டல். மந்த்லி ஏர்னிங்ஸ் வந்துட்டு எவ்வளோங்க? ஓகே சார், அது 6 digit தான். ஸோ 6 digit தான். அந்த 6 digit நான் டச் பண்ணுறதுக்கு நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். நீங்கள் இப்படி கேட்டனால நானும் ஓப்பனாக சொல்கிறேன். நான் அந்த கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, நான் 2013 வந்து ரெசிக்னேஷன் கொடுக்குறேன். அன்னைக்கு என்னோட சேலரி டேக் ஹோம் வந்து 42,000 அங்கேயே, அப்போவே. ஆனால் எந்த ஒரு கட்ஸில் நான் ரிசைன் பண்ணியிருப்பேன்னு யோசிச்சு பாருங்கள். நான் பியூட்டி பார்லர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஐப்ரோஸ்க்கு 20 ரூபா தான் சார்ஜ், 20 rupees. காலையில் சலூன் ஓப்பன் பண்ணிவிடுவேன். 3 மணி ஆனால் நோட்டீஸ் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு ஸ்கூல் முன்னாடி நான் தனியாக நின்று நோட்டீஸ் கொடுத்துருக்கேன். ஐப்ரோஸ் 20 rupees தான், ஃபேஷியல் 200 rupees தான், வாங்க அப்படின்னு. அப்படி தான் சார் என் கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாரிச்சிருக்கேன். அதே கடையில் 7,000 சம்பாரிச்சிருக்கேன். ப்ரைடல் மேக்கப் ஒரு நாளில் 4 ப்ரைடல் மேக்கப்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 3 மேக் ஓவர் பண்ணனாலே நான் 1 lakh earn பண்ணுறேன். கடவுளை நான் அந்தளவுக்கு கொண்டு வந்துட்டான். ப்ளஸ்
நிறைய பேட்சஸ் நடக்குது. ஸோ உடனே இந்த ஹைக் வந்தனானா இல்லை, இதுக்கு 13 வருஷம் எடுத்திருக்கு. என்னோட அகாடமியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இங்கே வந்து படிச்சுட்டு போகிற எல்லாரும் இன்றைக்கி சம்பாரிச்சிட்ருக்காங்க. அதாவது ஒரு பாஷான ஏரியாவில் பாஷான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னோடய அகாடமி கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், டிவிஎஸ் நகரில் ஒரு பழைய மாவு மில்லை தான் நான் ரெனோவேட் பண்ணி வச்சுருக்கேன். பட் என்னோடய கோச்சிங் தான் சார் என்னோடய ப்ளஸ். 1-on-1 கோச்சிங் இருக்கும். எல்லா மெட்டீரியல்ஸுமே நானே கொடுத்து அவங்கள வந்து நான் இன்பில்ட்டாக அவங்கள நான் ரெடி பண்ணுவேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். நீ கேஷ் கொடுத்துட்ட, நீ வந்தாவா படித்தா படின்னு நான் எந்த ஸ்டூடெண்ட்டையும் ஹேண்டில் பண்ணதில்லை. டச்வுட் அவங்க எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க. ஒரு 85% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வரைக்கும் டச்சில் இருக்காங்க. எனக்கு இப்போ நான் வந்து சிதம்பரம் போகிறேன் ஒரு மேக்கப்புக்கு, சென்னை போகிறேன், மதுரை போகிறேன்னா அந்த ஏரியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு அசிஸ்டண்ட்டாக எக்ஸ்ட்ராவாகவே வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்கும் எங்களோட கோச்சிங். ஸோ நீங்கள் நம்பி வரலாம். ஓகே, எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க சார்? இங்கே எடுக்கிற கோர்சஸ் பொறுத்துங்க. பேசிக் பியூட்டிஷியன் கோர்ஸ், அட்வான்ஸ்ட், பேசிக் மேக்கப், பேசிக் டு அட்வான்ஸ், ஹேர் கட் பேசிக் அட்வான்ஸ்ட், அரோமா தெரப்பி, ரெஃப்ளெக்ஸாலஜி, ஃபுல் கோர்ஸ், காஸ்மெட்டாலஜின்னு நிறையா இருக்குது. ஸோ அவங்க எதை எடுத்துக்கிறாங்களோ அதை பொறுத்த ஃபீஸ் இருக்கும் சார். எங்ககிட்ட என்னென்னா எந்த மெட்டீரியலும் அவங்க வாங்க வேண்டியதில்லை, நாங்களே கொடுத்துருவோம். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ், இன்டர்ன்ஷிப், ஜாப் கேரண்டி 100% இருக்கும். அதாவது தைரியமாக வரலாம், பெண்கள் வந்து தைரியமாக முன்னாக வரலாம். ஓகே மேம், இப்போ அந்த ஹெர்பல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, அதுதான் ரொம்ப டாப் நாச். இப்போ சாரே என்ன இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காருன்னா என்னோட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸை பார்த்து தான். எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம நிறைய பண்ணுவோம், பட் எதில் நமக்கு பேஸ் அதிகமாக இருக்குன்னா என்னோட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ப்ராடக்டை நான் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணணும். எனக்கு எப்போவுமே ட்ரேடிங் பிடிக்காது சார். நம்மளோட ப்ராடக்டாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். அதனால தான் என்னோட அகாடமியில் ட்ரெயினர்ஸ் யாருமே கிடையாது, நான் தான் ட்ரெயினர். எனக்கு அசிஸ்டன்ஸ் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி கோவிட் டைமில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்படி ரொட்டீனாக பிஸியாகவே இருந்துட்டு என்னால் வீட்டுக்குள்ளே கதவை சாத்திட்டு அப்படி சும்மா இருக்க முடியல. அப்போது என்னோட ஸ்கின் அண்ட் ஹேருக்கு நான் டிஸ்கவர் பண்ண ப்ராடக்டை ஒய் நாட் அப்படின்ட்டு யூடியூப்பில் போஸ்ட் பண்ணேன். டச்வுட் இன்னைக்கு 6000+ கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலராக நம்மக்கிட்ட ஷஃபில் ஆகிட்டே இருக்காங்க. என் கையார நானே செய்கிறது, எந்த ப்ரிசர்வேட்டிவுமே ஆட் பண்ணாமல் நான் செய்கிறேன். நீங்கள் வந்து 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணால் உங்கள் ஸ்கின் அண்ட் ஹேர் கேருக்கு 3 மாதத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க. அந்த மாதிரி இருக்கும். 100% ரிசல்ட் ஓரியன்ட். ரொம்ப அண்ட் இதில் ரொம்ப எனக்கு பெருமையான விஷயம், இன்றைக்கு வரைக்கும் என்னோடய ஹெர்பல் ப்ராடக்டை யாரு கூடயும் கொலாப் பண்ணல சார். எந்த ஒரு செலிப்ரிட்டிகிட்ட கொடுத்தோம் நீங்கள் போடுங்க, ஒரு யூடியூபர்கிட்ட கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்கல. மேனுஃபேக்சரிங் வீடியோ போட்டிருக்கேன், ப்ரொடக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்துட்டு இருக்க கிளைண்ட்ஸ் தான். ப்ளஸ் ரெஃபரன்ஸ், ஜெயந்தி காட்ட வாங்கணும், ஜெயந்தி மேம்கிட்ட வாங்கணும், நல்லா இருக்குது ஹேர். இப்போ என்னோட ஹேர் தான் என்னோட ஃபஸ்ட்டு டெஸ்டிமோனி தான். இப்போ என்னோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என் ஹேர் தான் வந்து ஆக்சுவலி டம்மி கொடுத்துருவேன். ஹேர் கலரிங்கா, கெராட்டினா, பொட்டாக்ஸா எல்லாமே என் தலையில் தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இந்த ஹேர் இப்படி மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போ எனக்கு என்னோட செல்ஃப் கேருக்கு என்னோட அந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் ஆகுது, என் ப்ரோட்டீன் மாஸ்க் யூஸ் ஆகுங்கும்போது நம்பி இறக்குனேன். கஸ்டமர்ஸ்க்கு அவ்வளோ பாசிட்டிவ் ஃபீட்பேக். அதே மாதிரி என்னோட மேஜிக்கல் ஃபேஸ் மாஸ்க், கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக் போடுறீங்க, அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட். ஓகே, அது போக நீங்கள் சாரீ பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ் சார். சாரீ பிஸ்னஸ் வந்து எப்படி மேம், எங்கே சாரீ வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி சாரீஸ்? ஓகே, அது பார்த்தீங்கன்னா என்னோடதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா ஹேண்ட் பிக்ட் கலெக்ஷன்ஸுங்க. நான் நேராக போய் ஜென்ரலாகவே என் ட்ரெஸ்ஸிங் வந்து விரும்புவாங்க எல்லாருமே, நீங்கள் கட்டியிருக்க சாரீ நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. எனக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கொஞ்சம் அதிகம். அதனால நான் எங்கே போனாலும் எந்த மாதிரி சாரீஸ் எடுத்தாலும் ஹேண்ட் பிக்டாக போய் ஒவ்வொன்றா எடுப்பேன். நான் கணுவாயில் பார்லர் ரன் பண்ணும் போதே ஐ வாஸ் டூயிங் தி சாரீ பிஸ்னஸ் அண்ட் ஆல். அங்கே வந்து அப்போ நான் சோஷியல் மீடியாலலாம் கிடையாது. கஸ்டமர்ஸாக வரவங்களே 3 சாரீ 4 சாரின்னு ரெடி கேஷ் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் நான் கட்டுற சாரீஸ் பார்த்து கேட்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணது தான். மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட தான் போய் நான் எடுப்பேன். குவாலிட்டி ரொம்ப பார்த்து எடுப்பேன். லைக் சின்னாலப்பட்டி, இளம்பிள்ளை, சிலது வந்து சூரத்தில் நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரன்ஸில் அவங்களுக்கு அந்த நல்ல குவாலிட்டி கிடைக்குதுன்னா நார்த்தில் நான் ஆர்டர் பண்ணுறேன். அந்த மாதிரி இன்றைக்கி வரைக்கும் அதுவுமே எந்த குவாலிட்டி இஷ்யூஸும் இல்லாமல் நல்லா போயிட்டு. இது போக நீங்கள் வேறு என்ன பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு ஃப்யூச்சரில் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? சார், எனக்கு நான் என்ன பண்ண போகிறேங்கிற பிளான் இருக்கான்னு கேட்டால் தெரியல. மேபி அது ஃபுட் இண்டஸ்ட்ரியாக மாறும், மேபி. பிகாஸ்
இப்போ ரீசெண்டாக ஃபுட் ப்ராசஸிங் கோர்ஸும் நான் முடித்தேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. என்னதான் பண்ணல நீங்க? ஆக்குபைடாக இருக்கணும் சார். அதுதான் எப்படிங்க மேம் ஒரே ஒரு பர்சன் தான் இவ்வளோ பிஸ்னஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? பிடிக்கும். தனிமையை பெயினை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் சுருண்டு ஒரு நைட்டி போட்டு ஒரு கொண்டையோட ஓரமாக படுத்தாலும் உங்களை யாரும் கேட்க போகிறது கிடையாது. எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி போய் ஏதாவது படிச்சிங்கனாலும் உங்களை யாரும் ஏன்னு கேட்கப்போ, வீழ்ந்தாலும் ஏசுவாங்க, வாழ்ந்தாலும் ஏசுவாங்க. ஆப்ஷன் உங்ககிட்ட தான் இருக்குது. நான் அந்த செகண்ட் ஆப்ஷன் எடுத்துட்டேன். ஏன் நம்ம டவுன் ஆகணும்? அண்ட் நீங்கள் கேட்டிங்க வாட் இஸ் யுவர் ஃப்யூச்சர் பிளான்னு. மினிமம் ஒரு 10-15 பேருக்காவது நான் மந்த்லி சேலரி கொடுக்கணும். சூப்பர் மேம். மினிமம் நான் சொல்கிறேன். ஐ மஸ்ட் ஹாவ் அ வேர் ஹவுஸ், ஒரு ஸ்டாக் ரூம் இருக்கணும், இன்வென்ட்ரிஸ் இருக்கணும், போயிட்டே இருக்கணும், கொரியர்ஸ் பண்டில்ஸ் போயிட்டே இருக்கணும். அது என்ன ப்ராடக்டாக வேணால் இருக்கலாம். டெஃபினட்டாக என்னோடய ஓன் ப்ராடக்டாக இருக்கும். சில மெடிசினல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பிளானும் இருக்குது. ரொம்ப சீக்கிரம் நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். என்னோடய ஆம்பிஷன் வந்து எப்போவுமே ஒரு 3-4 ஸ்டாப்ஸோடு இருந்து பழகிட்டேன். இப்போ சிச்சுவேஷன் மாறிச்சு. பட் ஸ்டில் 10 to 15 ஸ்டாப்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆம்பிஷன். அதை நோக்கி ஓடுவேன் இனி அடுத்து. ஓகே, எனக்கான ஒரு கொஸ்டின் தான். என்னுடைய சேனல் நேம் சிவா அருண் டிவி. ஓகேங்க. உங்களோட ஃபாலோவர்ஸை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. சிவா கண்டிப்பாக சிவா அருண் டிவி சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஏன் இவங்களோட ரொம்ப நாளாக அப்ரோச் பண்ணாங்க, ஏன் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா, இவர் வந்து விமன் ஆண்டர்ப்ரனர்ஸை தேடி 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 போய் சப்போர்ட் பண்ணுறாரு. ஓகே, என்ன வேணால் கான்டென்ட் எடுக்கலாங்க யூடியூப்பில், நீங்கள் பார்க்காத கான்டென்ட்ஸ் கிடையாது. ஆனால் இவர் சூஸ் பண்ணியிருக்கிற கான்டென்ட்டில் ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட். செய்யணும், அவங்களோட தொழிலை நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்ட்டு அவர் எடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். ஸோ ப்ளீஸ் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அவரோட கான்டென்ட்டை ஃபுல்லாக பார்த்து ஷேர் பண்ணுங்கள். அவர் சேனலில் வர விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ஒரு பிஸ்னஸ் கொடுங்க. ஏதோ கார்ப்பரேட்டில் இருக்கிறவங்களுக்கு டேக்ஸ் கட்டி ஜிஎஸ்டி கட்டி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க. இந்த மாதிரி சிறு தொழில் செய்கிற விமனுக்கு வீட்டிலேருந்து பண்ணுற நிறைய பேர் அவர் கொண்டு வந்திருக்காரு லைம்லைட்குள்ளே. அவங்கக்கிட்ட எல்லாம் ப்ராடக்ட்ஸ் வாங்கி அவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி மேம், பல தகவல்கள் புரிந்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ சார். இன்னைக்கு வந்து பாசிட்டிவிட்டி 8 ஜெயந்தி மேடம் சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்க போது. தொடர்ந்து பாருங்க, பல தகவல்களை மிஸ் பண்ணாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.